வணக்கம் மக்களே. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் பற்றி பார்க்க போறோம். தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், நல்ல நடிகர், அரசியலை தாண்டி ஒரு நல்ல மனிதரா இந்த படைப்பை அவருக்காக நான் சமர்ப்பணம் பண்றேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் இந்த கட்சியை சார்ந்தவள் அல்ல அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை புகழ்றதுக்கு அந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எந்த பட்டம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க? அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு போனீங்க அப்படிங்கிறது தான் த பெஸ்ட் அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அவார்டை விஜயகாந்த் தக்க வச்சுக்கிட்டாரு. அது அவரோட இறுதி பயணத்தில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். விஜயகாந்த் அவர்களோட சிறு வயசு நடிப்பை பார்த்துருப்பீங்க. ஈவன் லேட்டஸ்ட் மூவிஸ் எல்லாமே கூட ரமணா, தவசி, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், பயங்கர கம்பீரமாக நடிச்சிருப்பாரு. கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர் சொன்ன மாதிரியே கட்சியை ஆரம்பித்தார். அவரோட அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரமிப்பூட்டுற விதமாக இருக்கும். அவரோட திரையுலக வெற்றி, அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தது, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அரசியலை பற்றியும் நமக்கு தெரியும். 2005 கட்சியை தொடங்குறாரு. 2006 நடந்த எலெக்ஷனில் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறாரு. 2011 ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுலேயும் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியாக போய் அமர்றாரு. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தோடு போய் உட்கார்றாரு. பெரும்பான்மையாக இருந்த டிஎம்கேவையே தோக்கடிச்சிட்டு இந்த கட்சி போய் உட்கார்றதுங்கிறது பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு பிரதான எதிர்கட்சியாக போய் உட்காந்துட்டு சப்பக்கட்டு கட்டலைங்க, சிங்க மாதிரி முழங்கினார் சட்டமன்றத்தில். எதிர்த்து அப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா மேம் அவங்கள இவரை தவிர வேறு யாரும் சட்டமன்றத்தில் இப்படி எதிர்த்து இருந்திருக்க முடியாது. அவ்வளவு கம்பீரமான தைரியமான தலைவர் விஜயகாந்த் அவர்கள். இவர் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். ஒரு ஸ்டேஜில் இவர் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இவரோட தொண்டருக்கோ யாருக்கோ ஒருத்தர் கீழே அப்படி உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்துலேயே. அவரை வர சொல்லி பக்கத்தில் உட்கார சொல்லி அவருக்கு வேக்குதுன்னு சொல்லிட்டு இவர் விசிறி விடுறாரு. மனிதாபிமானம் மிக்க மனிதர். அவரோட பேச்சில் நீங்கள் ஒரு அலங்காரத்தையோ ஆடம்பரமான வார்த்தைகளையோ பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையான மனிதர். மனசில் என்ன படுதோ அதை அப்படியே பேசிடுவார். அதனாலேயே மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காலத்தில் காமராஜருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த எதுகை மோனையும் இல்லாமல் பேசின தலைவர் விஜயகாந்த் அவர்கள். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் அப்படி தான். மனசு பூரா தங்கம், ஆனால் வந்து வெளியில் கோபத்தை பத்திரிகையாளர்கிட்ட சில நேரங்களில் காட்டுறது உண்டு. அதற்கு அவர்கள் எழுப்புகிற கேள்வியே அந்த கோபத்துக்கான. கிட்ட வாங்க, அடிக்கலாம் மாட்டேன், கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப வெள்ளந்தியான மனிதர். அவர் வாழ்ந்த காலத்தில் நெட்டிசன்கள் வந்து இத்தனோண்டு ஃபோனை வச்சுட்டு அவ்வளோ உயரமான மனிதரை ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சி தள்ளிட்டோம் இல்லை. கலாய்க்கிறது ரொம்ப ஈஸி, விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த மனிதன் இறந்த பிறகு அவரோட இறுதி ஊர்வலத்தை பார்த்திங்கன்னா, காமராஜர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த தலைவருக்கு தாங்க அவ்வளோ கூட்டம் கூடிச்சு. அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் பண்ண நல்லது எல்லாமே அவர் வாழ்ந்த காலத்தில் வெளியே வரல, இருந்திருக்கு, ஆனால் சத்தமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அவரை பற்றின விமர்சனங்களும் கேளிக்கைகளும் தான் நிறைய வெளியே வந்துச்சு. ஒரு பொறுப்பற்ற சமூகமாக நம்ம மாறிடக்கூடாதுங்கிற ஆதங்கத்திலையும் நான் இந்த போஸ்ட்டை போடுறேன். அந்த தலைவர் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் அப்படின்னு நான் கருதுகிறேன். இறைவன் மட்டும் அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தா ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருந்திருப்பார். இப்போது அரசியல் களத்தில் அவர் இருக்கும்போது அந்த கூட்டம் இப்போவும் கண்ணு முன்னாடி நிற்குது. ஹோல் டே ஃப்ரம் மார்னிங் டில் நைட் அந்த கூட்டம் கலையிலங்க. அப்படியே சாமி சிலைக்கு ஊற்றுற மாதிரி மலர்களை கொண்டு வந்து பாலத்து மேலேருந்து கீழே ஊற்றுனாங்க. ஏன்? நல்ல மனிதர். எந்த அவார்டுமே தேவையில்லைங்க. அவரோட இறுதி ஊர்வலம் அவர் யார் அப்படிங்கிறத காமிச்சிச்சு இந்த உலகத்துக்கு.
ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் ஓயும் போது நீ ஊர் சொல்லும் நீ யார் என்பதை அப்படின்னு ஒரு கவிதை படிச்சிருக்கோம்ல, அதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இவரோட இறுதி ஊர்வலம் இருந்தது. அன்னாருடைய புகழ் என்றும் ஓங்குக. நல்ல தலைவரை தமிழகம் மறந்து விடாது. நன்றி.